வணக்கம். பாலார் அர்பன் ஃபார்ம்ஸ்லேருந்து அத்தர் அகமது. இப்போ பெரும்பாலான விளம்பரங்கள் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன். வில்லா விளம்பரங்களாக வருது பேப்பர்ஸில் எல்லாமே. ஆனால் அங்கே ஆக்சுவலாக போய் பார்த்தீங்கன்னா அது ரோ ஹவுஸாக தான் இருக்குது, அது வில்லா கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோ ஹவுஸ் வேறு, வில்லா வேறு. ரோ ஹவுஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 இல்லை 2400 சதுர அடியில் ஒரு டூப்ளே வீடு இருக்குது. ஸோ அதைத்தான் வந்துட்டு ஒரு வில்லா சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வில்லாங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டை தான் நான் வில்லா சொல்லுவேன். பெரிய மனை, சிறிய வீடு, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லா. ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் திங்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு வில்லாவை நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம் சொல்லும்போது அந்த சமையலுடைய வாசனை பக்கத்து வீட்டு வரைக்கும் போகக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சத்தமாக பேசுகிறோம், சத்தமாக ஒரு மியூசிக் போடுறோம், ஒரு சத்தமாக ஒரு டிவியை பார்க்குறோம் சொன்னாலும் அது நம்ம பக்கத்து வீட்டு வரைக்கும் தெரியக்கூடாது. எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றது பக்கத்து வீடு வரைக்கும் அந்த தகவல் போகக்கூடாது. இப்போ எப்படி இருக்கணும் நான் சொல்லுவேன் சொன்னால், ஒரு ஒரு வில்லா வீடு, ஒரு மனையில் 2 சைடும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடியாவது விட்டு இருக்கணும், கிளியரன்ஸ் இருக்கணும். பட் அஃப்கோர்ஸ் இந்த வில்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் 30 அடியும், இந்த பக்கம் வந்து வெறும் 10 அடி மட்டும் தான் நம்ம விட்டுருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 40 அடியாவது இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நடந்து போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு பாதை வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ஒரு 40 அடி ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி பின்னால் பார்த்தீங்கன்னா பின்புறம் வந்துட்டு ஒரு 20 அடியோ இல்லை 30 அடியோ 40 அடி, குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடியாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுற்று வட்டாரம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நான் வில்லான்றது அதை கருத முடியும். I will just give you a brief explanation நம்ம எப்படி கட்டியிருக்கோம் சொல்லு. வாங்க இந்த வில்லா எப்படி கட்டியிருக்கோன்றது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் திண்ணை இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டுமே வந்து நம்ம அந்த டீக்குட்டில் தூண்கள் போட்டிருக்கோம். அது தவிர மற்ற தூண்கள் எல்லாமே வந்து கல் தூண்களாக போட்டிருக்கோம். இந்த வில்லா இன்டீரியர் எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்கோன்றது நம்ம பார்ப்போம். ஒரு வில்லா சொல்லும்போது ஒரு திறந்த இதுவாக இருக்கணும், ஒரு ஃபீல் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஃபீல் கொடுக்கணுங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இட்ஸ் ஹை சீலிங்கு. ஸோ நிறைய வெளிச்சம், பகலில் லைட்டு போடக்கூடாது, நைட் டைமில் வந்துட்டு காற்று வரத்துக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பெரிய பே விண்டோஸ் தான் வச்சுருக்கோம். ஒரு சில செவர்கள் மட்டும் எக்ஸ்போஸ் பிரிக்கில் கட்டியிருக்கோம், ஒரு சில செவர் வந்துட்டு நார்மலாக அந்த ரெகுலராக கட்டுற மாதிரி தான் கட்டியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அந்த கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸும் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ், இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ லிவிங் ரூம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். இது வந்து கிச்சன் கம் டைனிங். we have one common bathroom. இது வந்து ரொம்ப சின்ன ஒரு வில்லா தான் இது. திஸ் இஸ் த பெட்ரூம். இதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் இது அகெயின் வந்து ஒரு புறம்வாசல். ஸோ இதுக்கு பின்னால் தான் வந்துட்டு கிச்சன் கார்டனுக்காக நம்ம வந்து அங்கே பார்க்குறீங்க இல்லையா, காய்கறி விதைச்சி வச்சுருக்கோம். ஒரு வில்லா சொல்லும்போது இதில் லானும் இருக்குது, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் சைடில் சுற்றி இருக்குது, அண்ட் தென் கிச்சன் கார்டன் கூட நமக்கு இருக்குது. ஸோ ஒரு வில்லா சொல்லும்போது அட்லீஸ்ட் மினிமம் இந்த எலிமெண்ட்ஸாவது இருந்தால் தான் நீங்கள் அது வந்து ஒரு வில்லா சொல்ல முடியும், தவிர ஒரு ரோ ஹவுஸை வந்து வில்லா சொல்ல முடியாது. ரெகுலர் பிரிக் அண்ட் மார்ட்டர் இல்லாமல் ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணி பாரம்பரியமான சில எலிமெண்ட்ஸையும் கொண்டு வந்துட்டு ஒரு ஹை ரூஃப் போட்டுட்டு நிறைய வென்டிலேஷனுக்கு, கிராஸ் வென்டிலேஷனுக்கு எல்லாமே இடம் விட்டு பண்ணியிருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வில்லா. இப்போ இந்த வில்லாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டூப்ளே ஹவுஸ், பட் இருந்தாலும் மேலே வந்து ஒரு மொட்டை மாடி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு படிக்கட்டு வந்து வெளியிலேருந்து வச்சுருக்கோம். ஸோ தட் ஒரு வேளை நைட் டைமில் போய் இல்லை ஈவினிங் டைமில் போய் உட்காரணும், இல்லை கைத்துக்கட்டல் போட்டு தூங்கணும் சொன்னீங்கனாலும் நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கும் போகலாம். அதே சமயத்தில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஆஃப் இட் இஸ் அ ஸ்லோப்பிங் ரூஃப். ஸோ அந்த காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த 30 அடியில் தான் வந்துட்டு இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பகுதி ஒட்டு மொத்தமாக நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்துல கிச்சன் கார்டனுக்கு இது உங்களுக்காக. ஸோ உங்கள் வில்லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பெட்ஸுக்கும் இடம் இருக்கும், உங்களுடைய க்ரீனரிக்கும் இடம் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு, இந்த அமைப்பு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நினச்சிங்கன்னா, இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடு வேணும் சொல்லி நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க சொன்னால் உங்கள் மனசில் அடுத்த ஒரு கேள்வி வரும், இது எங்கே இருக்குது சொல்லிட்டு. இது வந்துட்டு சென்னையிலேருந்து
டுவர்ட்ஸ் நீங்கள் செங்கல்பட்டு போகும்போது சிங்கப்பெருமாள் கோயில் வருது, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி வருது இல்லையா, இட்ஸ் ரைட் ஆப்போசிட் டு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. அந்த இடத்துல தான் எங்களுடைய ப்ராஜெக்ட் பாலார் வேலி இருக்குது. அந்த பாலார் வேலியில் தான் நம்ம இந்த மாதிரி வில்லாஸ் தான் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இதே மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய மனை சிறிய வீடு, அதில் ஆடு மாடு வளர்க்குற வசதியும் இருக்கணும், அதுக்கு அதே மாதிரி வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கணும், சில மரங்களும் இருக்கணும், இது அனைத்துமே சேர்ந்து ஒரு அழகான வில்லாவில் நீங்கள் வாழணும். எங்களுடைய வெப்சைட்டுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேக் அ லுக் அட் இட். வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான வில்லாவை எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. உங்களுக்காகவும் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.